சென்னை அசோக் நகர் அரசு பள்ளிக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை அழைத்து வந்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இல்லை, நீங்கள் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க. அவர் எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு. எனக்கு விசிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன். ஆளாளுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்காக வராங்க, எதுக்காக போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் ஃபோட்டோ எடுத்துட்டாருங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறோங்கிறது அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசு நடத்திக்கிட்டோம். எந்த விதத்திலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்கிறேன். அவன் சொல்கிற NEP கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை நாங்கள் வாங்கினீங்க அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதையும் இதை நீங்கள் முடிச்சு போட வேண்டாம். பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரீங்கன்னா அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்தியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூட்டு இருக்கணும். தவறு இவங்க மேலும் இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேலும் இருக்கின்றது. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.